நம்முடைய திரு பொன் வில்சன் அவர்கள் அரசியல் விமர்சகரும் இணைந்திருக்கிறாரு. இதற்கு நிறைய விளைவுகள் இருக்குது. அதிமுகவுடைய எண்ணிக்கை 44 குறைஞ்சிருச்சு. பட் அதே வேளையில் இபிஎஸ் ஆதரவு கூடுறதை பார்க்கின்றோம். சிவிஎஸ் எஸ்பி வேலுமணி தரப்புடைய ஆதரவு குறையிறதை பார்க்கின்றோம். தாவேகாவுடைய செயலை ராஜதந்திரம்னு விமர்சிப்பதா, இல்லை நீங்கள் சொல்லுவது போல இது மற்றவங்க மாதிரி செய்கிறீங்களே அப்படின்னு பார்ப்பதா? பொன் வில்சன் சார் இருக்கீங்களா? ஹலோ. எஸ் சார். இந்த நகர்வுகள் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஏன்னா நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரிபல் குரூப் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படின்னா 2/3 எல்லாம் கிடையாது. 2/3ன்ற கான்செப்டே கிடையாது. நீங்க 10ல் 90% எதிர்த்து ஓட்டு போட்டா கூட சரி, பொதுச் செயலாளர் யாரை விப்பா அறிவிக்கிறாரோ அந்த விப்பு, இல்ல பொதுச் செயலாளர் என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்காரோ, இல்ல பிரசிடென்ட்டோ ஒரு கட்சியோட லீடர் அந்த அசல் பார்ட்டி மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்கனைசேஷன் யாருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த டைரக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதான் சட்டமன்றத்துல வேலை. அதுல 90% அப்போசிஷன் பண்ணா கூட அவங்க இன்வாலிட், அவங்களுடைய இது ரத்தாயிடும் அவங்களுடைய பதவி. மகாராஷ்டிரா கேஸ நீங்க சுட்டி காட்டுறீங்க. இல்ல 2/3 தான் எப்படின்னா தெளிவா இருக்குது. இல்ல மகாராஷ்டிரா கேஸ்ல உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு நீங்க சொல்ற திசையில தான் இருந்திருக்கு. லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்பார்ட் இதோட அரசியல் விளைவு என்னன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுடைய நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு. இந்த 3 பேர் ஸ்டாண்ட் அலோனா இருப்பாங்களா? இந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு, மேலும் சிலர் இந்த திசை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையா பார்த்தா இப்போ அதிமுகவுடைய எண்ணிக்கை டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கூடி இருக்குது. இப்ப 22 தான் அதிமுக இருந்தது. அப்போ கணக்கு போட்டீங்கன்னா ஜெயிச்ச பிறகு பாராளுமன்றத்தை சட்டமன்றத்துல கணக்கு எடுத்தீங்கன்னா 22 தான் இருந்துச்சு. மீதி எல்லாம் ரத்தாயிடும் பதவி. உண்மையா பார்த்தா கட்சி தாவல் தடை சட்ட பிரகாரம் அவங்க ரத்தாயிடும் லீகலா. ஒண்ணு சட்டமன்றத்துல சபாநாயகர் முடிவு, அப்படி இல்லைன்னா அண்டர் ரிவ்யூ ஆஃப் த நீதிமன்றத்துக்கு முன்னாடி அது கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நாளைக்கு ரத்தாயிடும். அப்ப 22 தான் இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வகையில பாத்தீங்கன்னா 15 நாளைக்குள்ள மன்னிப்பு கொடுக்கப்பட்டால், இல்ல மன்னிப்பு ஏற்கப்பட்டால், அநேகமா 28ஆம் தேதியா இருக்கலாம். அதுக்குள்ள எத்தனை பேர் மறுபடியும் வந்துடுறாங்களோ அவங்க கண்டிஷனோட மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் அது அவங்க அதுல இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. சட்டமன்றத்துல எதிர்த்து ஓட்டு போட்ட கணக்குல வராது, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டா. அதுதான் அந்த சட்டத்திலையும் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 பேர் வந்துடுற மாதிரி தான் பேச்சு அடிப்படுறதா இப்போ நம்ம கேள்விப்பட்டோம். 5 பேர் வந்தாச்சு, மீதி இரவுக்குள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த 3 பேர் என்னன்னா, இது ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு. என்னன்னா, அதிமுக உடைத்தது யார்? அவங்க வெறும் மனசார போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னு கிடையாது. ஒருத்தர் முயற்சி பண்ணி உடைச்சிருக்கிறாரு அப்படின்றது இன்னைக்கு தெளிவாயிடுச்சு. அந்த 3 பேரை ராஜினாமா பண்ணிட்டு யாரை போய் பாக்குறாங்க அப்படின் போது, அப்போ தனக்கு யார் முதல்ல இருந்தாங்களோ ரகசியமா அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவங்கள போய் பாக்குறாங்க. எல்லா கட்சிகளும் செய்யறதானே. 2011 அதிமுகவுக்கு இல்லாத பெரும்பான்மை தேமுதிக ஒரு குழு அதிமுக ஆதரவு குழுவாக செயல்படுச்சுல்ல. இப்ப அததான் நாங்களும் சொல்றோம். நீங்களும் பிஜேபி மாதிரி, அதிமுக மாதிரி, திமுக மாதிரி, காங்கிரஸ் மாதிரி தான். ஒரு மாற்றம் எல்லாம் கிடையாது விஜய். சினிமால மட்டும்தான் அந்த மாற்றம். மற்றபடி அவரும் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தான். இந்த வேலையை எந்த விலை கொடுத்தனாலும் அவங்களும் செய்வாங்க. இதுல அவங்க வெளிப்படைத்தன்மை, தூய சக்தி எல்லாம் கிடையாது. அவங்களும் ஒரு வகையான இது போல சக்திகள் தான். இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு இல்ல. அதுக்கு இவர் கள்ளம் கபடம் இல்லாதவர். இவர் எதையுமே வெளிப்படை தன்மையோட செய்வாரு. ஒரு நயா பைசா நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஒரு நயா பைசா யாருக்கும் கொடுக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு அந்த தூய சக்தியா இல்லன்றது இன்னைக்கு தெளிவாயிடுச்சு. இல்ல சார், இப்போ அவங்க அதிமுக எம்எல்ஏக்களாவே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதவி கொடுத்து அதுல ஒரு லீகல் காம்ப்ளிகேஷன் தான் ஒண்ணு. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த கட்சியும் வர்ற ஆதரவு வேண்டான்னு சொல்லுமா? ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லி அவங்க அன்னைக்கு இந்த 25 பேர் ராஜினாமா பண்ணியிருந்தாருனாலே அவங்க ஆட்சி தப்பிச்சிருமே. அன்னைக்கு ஏன் ஏத்துக்கிட்டாங்க? அன்னைக்கு ஏன் சண்முகம் ரிபல் பார்ட்டியை போய் பார்த்தாரு முதலமைச்சர்? காபந்து முதலமைச்சர் அன்னைக்கு வெறும் பதவி பிரமாணம் தான் செய்து வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் தான் சட்டமன்றத்துல அவர் நிரூபிக்கணும் 13ஆம் தேதி. அந்த நேரத்துல இல்லீகலா, சட்டத்துக்கு புறம்பா, மரபுக்கு புறம்பாக ஒரு ரிபல் பார்ட்டியை போய் முதலமைச்சர் தன்னுடைய அந்த பதவியை, அதிகாரத்தை பயன்படுத்தி போய் பார்த்தாரு இல்ல. அது இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலுமே உதாரணம் கிடையாது இல்ல.
நீங்க சொல்ற இப்ப அதிமுக 2011 சொல்றீங்க, திமுக சொல்லலாம். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஜேபி சொல்லலாம், சிண்டே ஃபேக்டர் சொல்லலாம். இப்போ 7 எம்பிக்கள் வந்து அம்மா ஆத்மியிலிருந்து வந்திருக்காங்கன்னா எங்கேயும் போய் பிரதமரோ முதலமைச்சரோ அந்த ரிபல் பார்ட்டியை போய் பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. இல்ல ரிபல் பார்ட்டி அவங்க வந்து பார்த்தாங்கல்ல. செல்வி ஜெயலலிதா இந்த தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தினமும் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. யாரை பார்த்துட்டு இருந்தாங்க? செல்வி ஜெயலலிதா பார்த்தாங்கல்ல. அதுக்கு என்ன பொருள்? அதுல ஜெயலலிதா அம்மா அங்க போய் பார்த்தாங்களா? பார்த்தாங்கல்ல ரெண்டு பேரும். இன்னொன்னு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடியா அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா காபந்து முதலமைச்சரா சுவாமியின் அப்போ பண்ணும்போது சில வெறுமை இல்லாம அடுத்த நாள் நீங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து முதலமைச்சர் அதுக்காகத்தான் வந்து அந்த 10th ஷெட்யூல் பிரகாரம் வந்து என்னன்னா கவர்னர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்கிட்ட ஓரளவு நீங்க அட்லீஸ்ட் நம்பிக்கை இருக்குதுன்றத காமிக்கிறதுக்காக எவிடன்ஸ் காமிங்க அப்படின்றது. அப்போ எல்லாருமே சொன்னோம் இந்த கவர்னர் ஏமாத்துறாரு, 4 நாள் இழுத்தடிக்கிறாரு, ஃப்ளோர் டெஸ்ட் மட்டும் தானே பண்ணணும், இவர் எப்படி அதிகாரத்தை கேட்கலன்னா இதுதான் நான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருவேன் உங்களுக்கு முதலமைச்சரா, அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எதுவும் தவறான வேலை செய்திடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் ஓரளவுக்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும், நீங்க ஃப்ளோர்ல போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னு சொல்லல அப்படின்றதுக்காக தான் அது. இது முதலமைச்சர் அதே மாதிரிதான் சட்டமன்றத்திலும் சபாநாயகர் செய்தாரு. சபாநாயகர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வசனத்தை சொல்லிட்டு சொன்னாரு நியாயமா நடப்பேன்னு. ஆனா என்ன செய்யறாரு, அடுத்த நாள் வாக்கெடுப்புனா சபாநாயகர் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் மாதிரி எல்லாருக்கும் கரெக்டா வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தான் பேசணும். ஒரு கட்சியில எப்படி சார் 2 பேரை பேச அனுமதிச்சாங்க? அடுத்த நாள் வாக்கெடுப்புக்கு முன்னாடி இது டைரக்டா போல்டா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துற மாதிரி தானே. அதிகார சக்தி யார் யாருக்கு கொடுத்தாரோ கவர்னர், அவங்க 2 பேருமே இந்த அதிகாரத்தை வந்து வேற வழியில பயன்படுத்தினாங்கல்ல ஆதாயத்தை தேடுறதுக்காக. நம்ம பார்த்தோமா இல்லையா? 2 பேர் தான் அப்பாயிண்டட் பை அந்த நேரத்துல கவர்னர் வரும்போது ஃபர்ஸ்ட் சபாநாயகரை எல்லாரும் கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு மனதா தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த உடனே முதலமைச்சர் அடுத்த நாள் சட்டமன்றத்துல வாக்குரிமையை நிரூபிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல இந்த இலிகள் இது வந்து தவறான முன் உதாரணம் ஆயிடும். நம்ம எதுனா தாவேக்காக சொல்ல விஜய்க்காக சொல்ல இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆயிடும் அப்படின்ட்டு தெரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிபல் பார்ட்டிஸ் வந்து அவங்களால இங்க வந்து திருப்பி முகம் கொடுத்து பேச முடியாது எடப்பாடியார்கிட்ட. ஏன்னா அந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்சதால மறுபடியும் வந்து நம்மளால நிக்க முடியல. அப்ப என்னன்னா யார்கிட்ட போய் நிக்கணுமோ அங்க போய் நிக்கிறாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.